ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் 72ஆம் அத்தியாயம். சந்திராதித்யேஸ்வரர் லிங்கம். சந்திர ஆதித்ய ஈஸ்வரலிங்கம். குறிப்பு: தேவேந்திரனின் எதிரியாக குறிப்பிடப்பட்டுள்ள சம்பரா பிரத்யும்னனால் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இது முன்பு உரைக்கப்பட்டது. சந்திரன் மற்றும் ஆதித்யனின் வேண்டுகோளின் பேரில் இந்த லிங்கத்தால் எரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே லிங்கம் சந்திர ஆதித்யேஸ்வரர் என்று அறியப்பட்டது. ஈஸ்வரனார் கூறினார்: என் அன்பான பெண்ணே, சந்திர ஆதித்யேஸ்வர லிங்கம் 72வது லிங்கம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதனை கண்டாலே ஒரு மனிதன் தன் கடமைகளை செய்து திருப்தி அடைவான். தேவி, சூரர்களின் போரில் சம்பரனால் தோற்கடிக்கப்பட்டனர். அவர்கள் போர்க்களத்தை விட்டு வெளியேறி ஓடிவிட்டனர். அவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றி கொள்ள ஆர்வமாக இருந்தனர். ராகு சந்திரனை விழுங்குவதைக் கண்டு அவர் மிகவும் கிளர்ச்சி அடைந்திருப்பதை உணர்ந்த சூரிய தேவன் தனது தேரோட்டியான வினதையின் மூத்த மைந்தனிடம் கூறினார்: அருணா, தேரை விரைவாக போரில்லாத இடத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள். சந்திரனும் சூரியனும் தைத்தியர்களை விட வலிமையானவர்கள் என்று அறியப்படுகிறார்கள். ஆனால் 3வது ராகு தனது வளைந்த கோரை பற்களால் கொடூரமானவர், மிகவும் பயங்கரமானவர், போரில் மிகவும் பயங்கரமானவர் என்று அறியப்படுகிறார். போரில் சந்திரன் கொல்லப்பட்டாரா அல்லது ஓடிவிட்டாரா அல்லது இறந்து விட்டாரா என்பது தெரியவில்லை. சக்கரனான தேவேந்திரனோ அல்லது வருணனோ எங்கே போனார் என்பது தெரியவில்லை. யமன் எங்கே இருக்கிறான் அல்லது தனதனுக்கு என்ன ஆனது என்பது தெரியவில்லை. சண்டையின் நடுவில் ரவி சுஷ்மா கூறியதால் ஊனமுற்ற அருணன் தேரை சண்டையில்லாத இடத்திற்கு அழைத்து சென்றான். இதற்கிடையில் ராகு கிரகத்தால் பிடிக்கப்பட்டாலும் சொர்க்கத்தின் இறைவனான சூரியன் இருந்த இடத்திற்கு சந்திரன் உடனடியாக அங்கு வந்தான். திவாகரனை, சூரியனை திடீரென்று கண்டதும் சந்திரன் ஒரு கணம் உணர்விழந்து பயந்து போனான். அவன் கண்கள் நடுங்கின. ருத்ரர்கள் கூட சம்பரரால் போரில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். பயந்து ஓடினர். முன்னணி அசுரர்களால் பயந்து அவர்கள் பல்வேறு திசைகளில் சிதறி ஓடினர். அனைத்து சாத்தியர்களும் அதிகமாக பயந்து தானவர்கள் இல்லாத இடத்திற்கு சென்றனர். போரில் உயிர் பிழைத்த தேவர்களும் தாக்கப்பட்டனர். அசுரர்கள் தப்பி ஓடிய தேவர்களின் அனைத்து அங்கங்களையும் கவசங்களையும் இன்னும் சக்தி வாய்ந்த அம்புகளால் தாக்கினர். அவர்கள் பின்னால் இருந்து தாக்கப்பட்டனர். அவர்களில் ஆயிரக்கணக்கானோர் பிளந்து காயமடைந்தனர். அசுரர்கள் இதில் மும்முரமாக இருந்தபோது நான் தப்பித்து என் உயிரை காப்பாற்றி கொள்ள அதிக ஆர்வத்துடன் இருந்ததால் ஒரு அசுரனின் வேடத்தை ஏற்று ஓடிவிட்டேன். சம்பரா, திரும்புவதற்கு முன்பு நாம் தப்பிப்பது நல்லது. இவ்வாறு பயந்த சந்திரன் தேவி பார்வதி அருணன் சந்திரனையும் ஆதித்யனையும் தேரில் 3 நிமிடங்களில் அழைத்து சென்று பிரபஞ்சத்தின் அதிபதியான ஜனார்த்தனன் மந்தாரத்தில் கருடத்தில் அமர்ந்திருந்த இடத்திற்கு அழைத்து சென்றான். சூரர்களும் கிண்ணறர்களும் குழுவாக சந்தித்து பேசிய குகைகளில் அவர்கள் சிதறி போனார்கள். அங்கு சூர பெண்களை மகிழ்விக்கும் அற்புதமான சந்தன மரங்கள் இருந்தன. பெரும் புகழுடைய பெண்மணியே, சங்கம், சக்கரம் மற்றும் கைத்தடியை ஏந்திய பிரபஞ்சத்தின் இறைவனை கண்ட தேவர்கள் சந்திரன் மற்றும் சூரியன் இவ்வாறு புகழ்ந்தனர்: பகவானே, 3 உலகங்களுக்கும் தலைமை தாங்கும் தெய்வமே, ஆண்டவனே, உமது ஒளியால் சூரியனை வென்ற விஞ்சிய இறைவனே, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே வணக்கம். ஜிஷ்ணுவே, கைடவனை கொன்றவரே, உமக்கு வணக்கம். அனைத்து சடங்குகளையும் செய்பவருக்கு, பிரபஞ்சத்தின் மீட்பவருக்கு வணக்கம், உமக்கு வணக்கம். வெல்ல முடியாத இறைவனே, சக்கரத்தை ஆயுதமாக கொண்டவரே, தானவர்களை கொன்றவரே வணக்கம். 3 படிகள் மூலம் 3 உலகங்களையும் ஆக்கிரமித்த அளந்த இறைவனே வணக்கம். ஆண்டவரே, உக்கிரமானவருக்கு வணக்கம். மரணத்தின் கடவுளே, மிகவும் சக்தி வாய்ந்தவரே, முன்னணி தைத்தியர்களின் கூட்டங்கள், அவர்களுக்கு வணக்கம். தாமரை மலரில் பிறந்த பிரம்மதேவரே, தனது தொட்டி போன்ற தொப்புளில் இருந்து தோன்றிய மகா பிரபாகரனுக்கு வணக்கம். அனைத்து உலகங்களுக்கும் அதிபதியான விராஞ்சனை பெற்றெடுத்த இறைவனுக்கு வணக்கம். தேவர்களின் எதிரிகளை அழிப்பதற்காக பெரும் போர்களை நடத்தும் இறைவனுக்கு வணக்கம். தேவர்களின் தலைவனான உமக்கு வணக்கம். பகவானே,
எங்கள் அடைக்கலமாக இருங்கள். சந்திரனும் சூரியனும் இயற்றிய பிரார்த்தனையை கேட்டதும் பகவான் ஜனார்த்தனர் அவர்களை ஆறுதல் படுத்தி துதிகளால் அவர்களை ஊக்கப்படுத்தினார். பகவான் அதோக்ஷஜர் அவர்களிடம் கூறினார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுமூர்த்தி கூறினார், சந்திரனும் சூரியனும் வருக. நீங்கள் இருவரும் புகழப்பட தகுதியானவர்கள். நீங்கள் இங்கு வந்ததற்கான காரணம் என்ன? உற்சாகமோ தயக்கமோ இல்லாமல் சொல்லுங்கள். நாராயணரால் இவ்வாறு கூறப்பட்ட போது சந்திரனும் பாஸ்கரனும் சூரியன் கூறினார்கள், தேவர்கள் போரில் சம்பரன் என்ற துஷ்ட அரக்கனால் தோற்கடிக்கப்பட்டனர். அது மற்றவர்கள் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. மிகுந்த முயற்சியால் நாங்கள் இருவரும் தப்பித்தோம். அருணனால் இங்கு கொண்டு வரப்பட்டோம். ஐயா, நீங்கள் காணப்படுவது எங்கள் அதிர்ஷ்டம். தேவர்கள் சம்பரனால் தோற்கடிக்கப்பட்டனர். அவர் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறார். இரக்கமற்ற உயிரினமான சம்பரர் தண்ணீரிலும் வறண்ட நிலத்திலும் தோன்றினார். முன்னணி தேவர்கள் ஓடி போன போது அவர் அவர்களின் கவசங்கள், குடைகள், வில்கள், பல்வேறு வகையான கேடயங்கள், பெரிய கிரீடங்கள், பெரிய வில்கள், பல்வேறு வகையான முகமூடிகள் போன்றவற்றை துண்டித்து பின்னால் இருந்து அம்பு மழை பொழிந்தார். கன்னங்களில் இங்கோர் பூசப்பட்ட யானை மற்றும் நகைகள் பதிக்கப்பட்ட சேனங்களால் அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள் கோடிக்கணக்கில் கொல்லப்பட்டன. தேவர்களின் உபகரணங்கள், குதிரைகள் மற்றும் காலாட்படை வீரர்கள் பறிக்கப்பட்டனர். தேவர்களின் படை அனைத்து பேரழிவுகளுக்கும் ஒரு உண்மையான சுரங்கமாக மாறியது. பின்னர் தைத்தியர்களில் பெருமைமிக்க தலைவர் பெரும் போரிலிருந்து திரும்பினார். எதிரிகளை வீழ்த்திய அவர் துள்ளும் சுடர்களை கொண்ட நெருப்பை போல மிகவும் பிரகாசமாக ஆனார். முனிவர்களின் குழுக்களால் அவர் வணங்கப்பட்டார். பெரிய முனிவர்களால் புகழப்பட்டார். முன்னணி தைத்தியர்கள் வெற்றியின் ஆசீர்வாதங்களால் அவரை மகிழ்வித்தனர். அங்கு மங்களகரமான மாளிகையில் தைத்தியர்களின் இறைவனை தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனத்தை ஆக்கிரமித்தார். செழிப்பின் முழுமையை அது குறிக்கிறது. அங்கு அமர்ந்திருந்த தைத்தியர்களில் மிகவும் பிரபலமான மன்னர் பிரகாசமாக தோன்றினார். தெய்வீக சந்தன குழம்பு பூசப்பட்டதால் அவரது கைகள் வலுவடைந்ததாக தோன்றியது. அவர் சொர்க்க மலர்களால் பிரகாசித்தார். அவரது கை கால்கள் அவரது காலில் விழுந்தவர்களின் கிரீடங்களின் பளபளப்பால் தொடப்பட்டன. அவர் வெள்ளை சௌரிகளால் அலங்கரிக்கப்பட்டார். மரணத்திற்கு பின்னர் தைத்தியர்கள் மற்றும் தைத்தியர்களின் தலைவர்கள் அவரை பராமரித்தனர். வலிமை மிக்கவர். அனைத்து வகையான பறவைகளின் கீச்சொலிகளுடன் எதிரொலிக்கும் அனைத்து வகையான மலர்களின் கொத்துக்களுடன் கூடிய கிராடஸின் தியாகங்களின் ஆளுமைப்படுத்தப்பட்ட வடிவங்களால் சேவை செய்யப்பட்டார். அங்குள்ள மகிமை உலகம் முழுவதும் ஒப்பிட முடியாதது. அங்கும் செல்வம் வரம்பற்றது. தானவ சம்பரர் இருக்கும் இடத்தில் பளபளப்பு, மகிமை மற்றும் அழகு இருக்கும். இவ்வாறு தைத்தியர்களின் மன்னன் தனது உதவியாளர்களின் கூட்டத்துடன் அங்கு மகிழ்ச்சி அடைகின்றான். அவனே தேவேந்திரனாக மாறிவிட்டான். சந்திரனும் சூரியனும் இப்போது அவனுடைய சொந்த குடிமக்கள். இவ்வாறு அவன் வார்த்தைகளை கேட்டதும் புருஷோத்தமர் சிறிது நேரம் தன் மனதில் சிந்தித்து பின்னர் இவ்வாறு கூறினார். சந்திரனே, சூரியனே, சம்புராவின் தீய செயல்கள் எனக்கு தெரியும். பிரம்மதேவரால் வரங்களை வழங்கியதன் மூலம் அவன் தனது தவத்தின் பயனை அனுபவிக்க வேண்டும். முன்பு தேவேந்திரனால் சம்பரா மீது இடி விழுந்தது. அவன் மார்பில் அடிக்கப்பட்டான். ஆனால் அசுரன் இறக்கவில்லை. சந்திரனே, சூரியனே, என் கட்டளைப்படி சிறந்த மகா காலவனத்திற்கு செல்லுங்கள். அங்கே நீங்கள் சித்தி அடைவீர்கள். அங்கே எல்லையற்ற மகாகால மகேஸ்வரர் லிங்க வடிவில் இருக்கிறார். அதன் வடக்கே ஒரு இடத்தில் ஆசைகளை நிறைவேற்றும் மங்களகரமான லிங்கம் உள்ளது. அதை காண்பதன் மூலம் மட்டுமே உங்கள் நோக்கம் நிறைவேறும். சம்பராவின் மரணம் அதன் சுடர்களின் நிறைவால் ஏற்படும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. எனவே அங்கு செல்லுங்கள். வாசுதேவரால் இவ்வாறு பட்டவுடன் பெரும் புகழுடைய பெண்மணியே, சந்திரனும் சூரியனும் மகா காலவனத்திற்கு விரைந்தனர். அங்கு மகாதேவரை மாறாத ஒளி தொகுப்ப பிறகு அவர்கள் அற்புதமான மலர்களால் வணங்கினர் மற்றும் பல்வேறு வகையான பாடல்களால் அவரை புகழ்ந்தனர். இதற்கிடையில் லிங்கத்தின் நடுவிலிருந்து ஒரு குரல் எழுந்தது. சந்திரனையும் சூரியனையும் விரைவில் அது ஆறுதல் படுத்தியது.
இமயமலையின் மகளே தேவி பார்வதியே, அந்த தைத்திய சம்பரர் கொல்லப்பட்டார். தைத்தியர்களால் படைக்கப்பட்ட அந்த தீய சந்திரனும் பாஸ்கரனும் சூரியன் அங்கிருந்து சென்று படால மண்டலத்திலேயே தங்கினர். ராகுவும் கேதுவும் குறிப்பிட்ட நிபந்தனைகளுடன் கோள்களின் முனையில் பதவிகளை பெற்றனர். தேவர்களுடன் இணைந்து சந்தேகத்திற்கிடமின்றி சக்ரரும் அவரது பதவியில் மீண்டும் அமர்த்தப்பட்டார். அனைத்து காவல்காரர்களும் மகிழ்ச்சியுடன் தங்கள் இடங்களுக்கு திரும்பினர். மீண்டும் பிரகாசம் மற்றும் வீரத்துடன் நீங்கள் இருவரும் 3 உலகங்களிலும் கோள்கள் மற்றும் நட்சத்திர கூட்டங்களுடன் ஆகாயத்தில் சஞ்சரிப்பீர்கள். முன்பு போலவே நீங்கள் தொடர்ந்து புண்ணியங்களுக்கும் பாவங்களுக்கும் சாட்சிகளாக இருப்பீர்கள். அந்த தெய்வீக குரலால் இவ்வாறு கூறப்பட்ட போது, சிறந்த முகபாவனை கொண்ட பெண்ணே, சந்திரனும் சூரியனும் லிங்கத்தை கண்டு மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைந்தனர். இதற்கிடையில் வானூர்தி தேர்களில் அமர்ந்திருந்த தேவர்கள் சந்திரனும் சூரியனும் இருந்த அற்புதமான மகா காலவனத்திற்கு வந்தனர். லிங்கத்தின் மகத்துவத்தை அறிந்த பின்னர் அவர்கள் மன தூய்மையுடனும் ஒருமைப்பாட்டுடனும் அதற்கு பெயரிட்டனர். இந்த மிகவும் பிரகாசமான லிங்கம் சந்திரனும் சூரியனும் சேவை செய்துள்ளனர். எனவே இது பூமி எங்கும் சந்திராதித்யேஸ்வரர் என்ற பெயரால் நன்கு அறியப்படும். சந்திரனும் சூரியனும் செய்த சேவையால் சம்பரரும் அவரது உதவியாளர்களும் சீடர்களும் இந்த லிங்கத்திலிருந்து வெளிப்படும் தீப்பிழம்புகளால் எரிக்கப்பட்டனர். இதை கூறிய பிறகு எல்லா தேவர்களும் லிங்கத்தின் அருகிலேயே நின்று சந்திராதித்யேஸ்வரர் என்ற சிவனை பல்வேறு வகையான பிரார்த்தனைகளால் துதித்தனர். ஏற்கனவே இங்கு இருந்த சந்திரனும் ஆதித்யனும் லிங்கத்தின் அருகே நின்று தேவர்களின் இறைவனை மகிழ்வித்து முன்பு போலவே தங்கள் நிலையை அடைந்தனர். சந்திராதித்யேஸ்வரர் என்ற சிவனாரை பக்தியுடன் தரிசிக்கும் ஆண்கள் விமான ரதங்கள் மூலம் சூரிய லோகத்திற்கும் சந்திர லோகத்திற்கும் செல்கிறார்கள். 72ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.